Hi friends, இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்கிற முக்கியமான இன்னொரு ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல் இந்த சேனலுக்கு எக்ஸ்பர்ட் ஃபியூச்சர் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட தொடர்ச்சியாக நாங்க இந்த சேனல்ல எக்ஸல்ல நீங்க எப்படி எக்ஸல் பண்ணலாம்ன்றது ஒரு வீடியோவை தான் நாங்கள் தொடர்ச்சியாக போட்டுட்டு இருக்கோம். தச்சில நீங்க எங்களோட பேசிக் வீடியோஸை பார்க்கட்டி நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், எங்களோட பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க். ஸோ அதை நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போட்டிருக்க எக்ஸல்ல உங்களுக்கு எதுவும் ஒரு அறிவும் இல்லாட்டியும் நாங்கள் தொடர்ச்சியாக போடுற வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்து நீங்க எக்ஸல்ல எக்ஸல் பண்ணி கொள்ளலாம். சரி, வாங்க டிரெக்டாவே வீடியோக்குள் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசா ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். நீங்க போன வீடியோவை பார்த்ததுனா தெரியும், அதுல நாங்க படிச்சோம் கன்கேட்டனேட்னு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி படிச்சிருந்தோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கணக்க செல்ஸ் உங்களுக்கு கொடுத்து இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு செல்லில் கொண்டு வாங்கன்னு சொன்னா இவ்வாறு கொண்டு வரது, அதை பற்றி தான் நாங்கள் பார்த்துருந்தோம். அதை பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்ட் லிங்க்லேயே உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த தயவுசெய்து அதை பார்த்துருவாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறது உங்களுக்கு நன்றாக விளங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜி பேஜ் இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஜி பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு அட்ரஸை தந்துட்டாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக நடக்கக்கூடிய விஷயம், உங்களுக்கு ஒரு அட்ரஸை தான் தருவாங்க. ஸோ இப்போ அட்ரஸ் இல்லாமட்டையும் வடிவாக டேட்டா பேஸில் என்டர் பண்ணி வச்சாச்சு. இனி உங்கள்கிட்ட கேட்குறாங்க இது எல்லாத்தையும் நீங்க பிரிச்சு தாங்க, அதாவது ஹவுஸ் நம்பர் தனியா, அவங்க எந்த சிட்டியில இருக்காங்க அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணக்கூடியதா இருக்குமா. சரி, இந்த சிட்டியில இவ்வளவு இருக்கிறாங்க, ஸோ அவ்வாறு அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட டபுள் வேலை ஆக போது என்னது, ஏற்கனவே நீங்க டைப் பண்ணிட்டீங்க, ரெடி இருந்து திருப்பி பிரிச்சுட்டு இருக்கீங்க அது எல்லாத்தையும். ஸோ கஷ்டமா இருக்கும் போது, ஸோ எங்களை மாதிரி எல்லா பேருக்குமே ஈஸியா எக்ஸல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஃபங்க்ஷனா டிரெக்டா யூஸ் பண்ண மாட்டோம். உதாரணமா நாங்க ஓப்பன் பண்ணியோன்னா இதுல ஹோம் டேப்ல தான் இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன செய்யணும்டா, நீங்க ஃபர்ஸ்டா இதுல டேட்டான்னு ஒரு டேப் இருக்கு. ஸோ அது நீங்க கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இந்த டேட்டா டேப்ல எதை நாங்க யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டு காலம்ஸ், இதைத்தான் இந்த ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ண போறோம். சரி, இதை யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்க ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணியது எந்த ஐட்டம்ஸ், அதாவது எதை வந்து நீங்க பிரிச்சு போட போறீங்க. உதாரணமா இப்போ நான் செய்ய போறது இந்த அட்ரஸ் எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன், தொடர்ச்சியாப்பா முதலாவதா இருக்கிறது வந்து ஹவுஸ் நம்பர் 201. அடுத்து ஸ்ட்ரீட் நேம் 1ல நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி என்ன இருக்கும், ஏ ஸ்ட்ரீட் வரணும். ஸோ அப்படி என்ன செய்யணும், ஹவுஸ் ஸ்ட்ரீட் நேம் 1 வரணும், பிறகு ஸ்ட்ரீட் நேம் 2 வரணும், பிறகு சிட்டி வரணும். ஸோ இவ்வளோத்தையும் தனித்தனியாக பிரித்து போயிடணும். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா, எது பிரிக்க வேண்டிய உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது ஒருக்கா ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. சரி, முதலாவது வேலை முடிச்சு. சரி, இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டு காலம், இதுதான் அந்த டேட்டா டேப்ல இருக்கிற டெக்ஸ்ட் டு காலம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண பிறகு இதுல 2 இருக்கு, டீலிமிட்டட், அடுத்தது ஃபிக்ஸ்ட் பிட். ரெண்டு பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் செய்ய வேண்டியது என்னதுன்னா டீலிமிட்டட். ஏன் டீலிமிட்டடை சூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, 2 வகைன்னு சொல்லியிருந்தேன். முதலாவது டீலிமிட்டட் என்னன்னா, இப்போ உதாரணமா உங்களுக்கு நீங்க போட வேண்டிய வேல்யூஸ் தெரியும். இப்போ உதாரணமா 201 தனியாக வரணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலாவது ஏ ஸ்ட்ரீட் தனியாக வரணும், அதே மாதிரி ஜனவரி ரோட் தனியாக வரணும், அதே மாதிரி கொழும்பு 10 வந்து தனியாக வரணும். ஸோ இவ்வளவு தனித்தனியாக வர வேண்டும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நடுவுக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாத்துலேயுமே கமா, கடைசியில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. சரிதானே, இவ்வளத்தையும் நான் நிப்பாட்டணும். அதாவது இவ்வளத்தையும் வச்சு நான் ஈஸியா பிரிச்சிடலாம். அதாவது ஒரு முதலாவது கமாக்கு முன்னுக்கு இருக்கிறது என்னது, ஹவுஸ் நம்பர். ரெண்டாவது கமாக்கு முன்னுக்கு இருக்கிறது, முதலாவது கமாக்கு பின்னுக்கு இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஸ்ட்ரீட், அதாவது ஸ்ட்ரீட் நேம் 1 இருக்கு. ஸோ இப்படி நான் பிரிச்சிடலாம். ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு கமா இல்லாட்டி ஃபுல் ஸ்டாப் ஏதாவது ஒரு குறியீடை வச்சு நாங்க தொடர்ந்து பிரிச்சு வச்சிருந்தோம்டா, சேர்த்து வச்சிருந்தோம்டா, அதை நாங்க அந்த குறியீடுகளை வச்சே பிரிச்சுட்டு போறதுக்கு தான் இதை நாங்க யூஸ் பண்ணுவோம் டீலிமிட்டட். டச்சில அப்படி இல்லாம தொடர்ச்சியா ஒரு நம்பர் இருந்துச்சு, இல்லாட்டி தொடர்ச்சியா ஒரு வசனம் இருந்துச்சுன்னா அதை முதல் 3 லெட்டர்ஸ்க்கு பிரிக்கணும், அடுத்தது வந்து அடுத்த 4 லெட்டர்ஸை வச்சு பிரிக்கணும். அப்படின்னா நாங்க ஃபிக்ஸ் பிரித்து பார்ப்போம். அதுக்கான ஒரு எக்ஸாம்லயே நாங்க தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த வீடியோலயே. சரி வாங்க, இப்போ டீலிமிட்டட். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா இதுல எதை வச்சு பிரிச்சுருக்கீங்கன்னு கேட்டிருப்பேன். ஸோ இப்போ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கமா தான் இருக்க போகுது. அதாவது இந்த கமாவை வச்சு பிரிச்சாலே காணும். ஸோ இப்போ என்ன செய்ய போறேன், இதுல நான் கமாவை மட்டும் கொடுக்க போறேன். ஸோ கமாவை கொடுத்தோன்னு உங்களுக்கு கீழே பார்க்க தெரியும். இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா இங்க லைன் வந்திருக்கு. அதாவது என்ன மீனிங்னா, அந்த முதலாவது லைனை பாருங்க, 201 தனியா பிரிச்சாச்சு. ஸோ அது முடிஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்ட்ரீட் தனியா வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி ரோட் அதுவும் தனியா வந்துட்டு, அதே மாதிரி கொழும்பு 10 எல்லாமே தனியா வந்துட்டு. ஆனா இதுலயும் என்ன நடந்திருக்கு, ஒரு வித்தியாசம் இருந்திருக்கு. இதுல டாட் ஃபுல் ஸ்டாப் ஒன்று இருக்கு. சரி, இந்த ஃபுல் ஸ்டாப்பையும் தூக்கணும் தானே. ஸோ இப்போ என்ன செய்யலாம், இந்த அதரை நீங்க கொடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப்பையும் நீங்க கொடுத்தீங்கடா, அதுலயும் ஒரு லைன் வந்துடும். ஸோ இப்போ நீ ஃபுல் ஸ்டாப்பும் இல்லை. ஸோ இவ்வளோத்தையும் நாங்க பிரிச்சு எடுத்தாச்சு. சரி, இப்போ திருப்பி என்ன செய்யணும், நெக்ஸ்ட் கொடுங்க. டச்சில் நீங்க வேறு நான் செமிகோலன் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. செமிகோலன் நீங்க கொடுத்தீங்கன்னா செமிகோலன் நான் கொடுக்காதனால இதுல ஒரு சேஞ்சும் ஆகாது. இல்லாட்டி கொடுத்திருந்தா அதையும் வெட்டி காட்டும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வெட்டி கொள்ளலாம். ஸோ இந்த எதை கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்க கொடுக்கலாம். இல்லாட்டி டச்சில் எல்லாத்தையும் நீங்க கொடுக்க போறேன்னா கொடுக்கலாம். அது உங்களுக்கு எது இல்லையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வெட்டி கொள்ளும், தானாவே வெட்டி கொள்ளும். ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டை கொடுக்க போறீங்க.
இதுதான் முக்கியமானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனை நீங்கள் மாற்றணும். சரி, டெஸ்டினேஷன் என்னன்னா இப்போ நார்மலா இதை நான் ஃபினிஷ் கொடுத்தேன்னு என்ன நடக்கும்னா சார் பிரிஞ்சது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 201 202 203 அந்த நம்பர்ஸ் வந்து எங்கே வந்துடும்னா எனக்கு தேவை அடுத்ததுலேருந்து தான் தொடங்கணும். அதாவது C3 ஹவுஸ் நம்பர் செல்ல பார்த்துக்கொள்ளுங்க. C3 இந்த நம்பர்ல தான் என்ன நடக்கணும், இந்த 201 வரணும். அதாவது முதலாவது செல் வந்து இங்க படத்துல இருக்கிறது 201, அது எங்க வரணும், C3ல வரணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் கொடுத்துருக்கு B3ல கொடுத்துருக்கு. அதாவது இந்த இடத்துலயே வந்துடும். ஸோ இப்படி வந்துச்சு என்ன நடந்துரும், அட்ரஸையும் மறைச்சிட்டு வந்துடும். எனக்கு அட்ரஸை மறைக்க தேவையில்லை. என்ன செய்யணும், ஹவுஸ் நம்பர்லேருந்து போகணும். அதாவது C3லேருந்து வேணும். ஸோ இப்போ நீங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். கிளிக் பண்ணி என்ன செய்யணும், இந்தலேருந்து வந்தால் சரி, அதாவது C3லேருந்து வந்தால் சரி. இதை நீங்கள் கொடுங்க, டெஸ்டினேஷன் எதுன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை கொடுத்தீங்கன்னா C3ல அடிச்சாச்சு. சரி, இப்போ என்ன செய்யணும், C3ல வந்து என்ன நடக்க போகுது, 201 வரப்போகுது. ஸோ அதுக்கு பிறகு ஒழுங்காக எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு நான் ஃபினிஷை கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலையும் முடிஞ்சு, அதாவது என்னது தேவையான மாதிரி பிரிச்சும் வச்சாச்சு. இதுதான் சிம்பிளான ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் காலமை யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி செய்தோம்னு விளங்காட்டி திருப்பி ஒருக்கா ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன்ஸ் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது ஒரு அட்ரஸை தந்துட்டு உங்களை பிரித்து கேட்டாங்கன்னா ஈஸியாக செய்தலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், இது மட்டும் இல்லை, இன்னொன்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டீலிமிட்டடை வச்சு பிரித்தோம். அதாவது ஒரு கமா இருந்துச்சுன்னா பிரித்தோம். சரி, உங்கள்கிட்ட கமா இல்லாமல் கொஞ்சம் நம்பர்ஸை தராங்கன்னு வைப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கான ஸ்ரீலங்கன் என்ஐசி நம்பர் தான் தந்திருக்கு. அதாவது ஐடென்டி கார்டு நம்பர் தந்திருக்காங்க. ஸோ இது ஸ்ரீலங்கன் ஐடென்டி கார்டு நம்பர். ஸோ ரெண்டுமான நம்பர்ஸ் இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஐடென்டி கார்டு நம்பர்ஸ், ஒரு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஐடென்டி கார்டு நம்பர்ஸில் மெயினாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒவ்வொரு நம்பர்ஸ்லேயும் ஏதாவது ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு இந்த நம்பர் பாருங்க, முதல் 2 நம்பர்ஸ் எதை தரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த வருஷத்தை தரும். அதாவது 95 தந்திருக்கு. ஸோ 1995ல நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு மீனிங். ஸோ முதல் 2 வந்து நீங்கள் பிறந்த வருஷத்தை தரும். அதே மாதிரி அடுத்த 3 நம்பர் எதை தரும்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தை தரப்போகுது. அதாவது 068 வந்து டேட் ஆஃப் பர்த், அதாவது எத்தனையாவது நாள், 68, அதாவது ஒரு வருஷத்துல 68வது நாள், முதலாவது 68வது நாள் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது எத்தனையாம் தேதியோ அதுதான் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்க போகுது, 68. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது 2620V. ஸோ அதுவும் ஒரு மீனிங்காக தான் இருக்க போகுது. அது எனக்கு சரியா தெரியல என்னன்னு. ஸோ இப்போ பார்த்துருவோம். இப்போ எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளத்தையும் நான் இந்த 3 நம்பரையும் நான் தனித்தனியாக பிரித்து எழுத போகிறேன். இப்போ முதலாவது இதில் 1 to 2 நம்பர்ஸை வந்து இங்கே வர மாதிரி நான் எழுத போகிறேன். ஸோ அதை நான் டெக்ஸ்ட்லேயே விட்டுறேன். அதாவது ஒரு ஹெட்டிங் ஒன்று போடுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ ஹெட்டிங்கை போட போகிறேன். இது வந்து 1லேருந்து 2, இந்த 2 நம்பர்ஸ், முதல் 2 நம்பர்ஸையும் நான் அந்த கோலத்தில் கொண்டு வர போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 to 5 இதுக்கு கொண்டு வர போகிறேன். மிஞ்சது எல்லாத்தையும் அங்காலேயே போட்டுறோம். ஸோ 6 இருக்கட்டும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இதில் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோத்தையும் பிரிக்க போகிறோம். ஸோ பிரிக்கிறதுக்கு நாங்கள் என்னதை பயன்படுத்திட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் காலம். ஸோ அது வந்து எங்கே இருக்க போது, இந்த டேட்டா டேப்ல தான் இருக்கும். ஸோ டேட்டா டேப்பை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தையும் ஹைலைட் பண்ணுங்க. அதாவது எந்த டேட்டாவை நீங்கள் பிரிக்க போறீங்களோ அதை ஃபர்ஸ்ட்டு ஹைலைட் பண்ணிடுங்க. பிறகு டெக்ஸ்ட் காலத்தை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் வந்து எதை வச்சு பிரிக்க போகிறோம், டீலிமிட்டட், அதாவது ஏதாவது ஒரு சிம்பிளை வச்சு, அதாவது கமாவை வச்சு தான் பிரிக்க போகிறோமா, ஃபுல் ஸ்டாப்பை வச்சு பிரிக்க போகிறோமா, இல்லை, ஏற்கனவே இருக்கிற நம்பர்ஸை தானாக பிரிக்க போகிறோம். ஒரு இடைவெளியுமே இல்லை, அதை நாங்கள் பிரிக்க போகிறோம். ஸோ என்ன செய்யணும், ஃபிக்ஸ்ட் வித்தை தான் நாங்கள் கிளிக் பண்ணணும். ஃபிக்ஸ்ட் வித்துனா நாங்கள் நம்பர்ஸை அப்படியே பிரிக்கிறோம். அதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு சிம்பிளை வெட்டி பிரிக்கல. போன முறை நாங்கள் கமாவை வெட்டி பிரித்தோம். கமா இருந்துச்சு, அடுத்த தடவை பிரிபட்டோன்னா கமாவை காணல, ஏன்னா கமாவை வச்சு கொண்டு பிரித்தோம். ஆனால் இந்த முறை எதை வச்சு பிரிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு நம்பரை வச்சு கொண்டு தான் பிரிக்க போகிறோம். முதல் 2 நம்பரையும் தனியாக பிரிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் வித்தை நான் கிளிக் பண்ணிட்டு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை தான் நீங்கள் ஃபிக்ஸ்ட் வித்தை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ எதை பிரிக்கணும்னு அவனே காட்டுவான். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு தடவை டச் பண்ணீங்கன்னாவே சரி, ஒரு கோடு வந்துடும். அதாவது முதல் 2 நம்பரையும் தனியாக பிரிச்சிடணும். ஸோ அடுத்த கோடுங்கிறத அடுத்த 3 நம்பரையும் பிரிக்கணும். ஸோ அதில் ஒரு கிளிக் பண்ணுங்க. தச்சா நீங்கள் மாறி போட்டாலும் பிரச்சனை இல்லை, இழுத்துட்டே போயிடலாம். ஸோ இந்த 2 நம்பரையும் தனியாக பிரிக்கணும். அங்கே நீங்கள் பிரிக்கிறது சரி, வேணும்னா 3ஆவதையும் பிரிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3ஐயும் நான் தனித்தனியாக பிரிச்சிடறேன். 95 95 95 94 95 வந்திருக்கு. அதாவது முதல் நம்பர்ஸில் இருக்க 5ஐயும் ப்ரிவியூவில் காட்டியிருக்கு. ஸோ அப்படி எல்லாமே வேறு கீழே எடுத்தீங்கன்னா எல்லாம் வரும். ஸோ இப்படி முதல் 2 நம்பர்ஸையும் தனியாக பிரிச்சாச்சு. அடுத்த 3 நம்பர்ஸையும் தொடர்ச்சியாக பிரிச்சிருக்கோம். அதே அடுத்த தனி கோலத்தில் வரணும். அதே மாதிரி அடுத்த கடைசியாக இருக்க மிஞ்சி இருக்க எல்லாமே இன்னொரு தனி கோலத்தில் வரணும். ஸோ இவ்வளோத்தையும் நாங்கள் பிரித்த பிறகு நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்டினேஷன் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்படி நாங்கள் டெஸ்டினேஷனை விட்டோம்னா எங்கே வரப்போகுது, B3ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்படி B3ல ஸ்டார்ட் ஆச்சுட்டு என்ன நடக்கும் போது, ஏற்கனவே நாங்கள் கொடுத்த நம்பர்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதை நாங்கள் வேண்டாம். ஸோ நாங்கள் என்ன செய்யணும், C3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் 2 நம்பர்ஸும் இந்த C3ல தான் வரணும். ஸோ C3யை நான் கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபினிஷை கொடுத்தீங்கன்னா சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்பர் மாறி வந்துடும்.
ஸோ இவ்வளவு சிம்பிளான வேலை தான். அதாவது ஏதாவது ஒன்று உங்களுக்கு சேர்ந்துருக்கு, நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் அதை தனித்தனியாக பிரித்து கொலம் வைஸாக நீங்கள் பார்க்கணும்னா ஈஸியாக நீங்கள் இந்த டெக்ஸ்ட் டு கொலம் ஃபங்க்ஷனையே டிரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். எந்த ஈக்குவேஷனும் இல்லை, டிரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உடனே அது தானே பிரிஞ்சிடும். 2 வகையாக நாங்கள் பிரிச்சிருந்தோம். ஒன்று வந்து டீலிமிட்டட், மற்றது ஃபிக்ஸ்ட் வித். டீலிமிட்டடில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிம்பிள் இருந்துச்சு, அதாவது கமா இருந்துச்சு, இல்லாட்டி ஃபுல் ஸ்டாப்பை வச்சு கொண்டு நாங்கள் பிரிச்சுட்டு இருந்தோம்னா எல்லாத்தையும் பிரிக்கணும்னா அதை நாங்கள் யூஸ் பண்ணி பிரிக்கலாம். ஃபிக்ஸ் வித்னா ஒன்றுமே இல்லை, நாங்கள் 2 நம்பர் 3 நம்பரை தனித்தனியாக பிரித்து வரணும்னா இதை நாங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஏபிசிடின்னு இருக்குன்னு வைப்போம். ஸோ அப்படியும் நீங்கள் பிரிக்கலாம். முதல் லெட்டரை தனியாக பிரிக்கணும், அடுத்த அந்த இல்லை 2 3 தனியாக சேர்த்து பிரிக்கணும். அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிக்ஸ்ட் வித் வச்சு பிரிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் டெக்ஸ்ட் கொலம் ஃபங்க்ஷனை இப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மற்ற வீடியோக்களில் அடுத்த வாட் இஃப் அனாலிசிஸ் அப்படியான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.